Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செல்டாஸோட ரிவ்யூ தான். ஸோ இந்த செல்டாஸ் வாங்கி 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 இயருக்கான ரிவ்யூவை உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா HTK வேரியன்ட் தான். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் அலாய் வீல்லாம் எதுவுமே வராது. இந்த அலாய் வீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானாக போட்டது. வெள்ளை ஜிபி ரோடில் மவுண்ட் ரோடில் இருக்கிற ஜிபி ரோடில் தான் போட்டது. 16 இன்ச் அலாய் வீல் தான் இது. அரௌண்டு அப்போ எனக்கு 20 to 25K கிட்ட எனக்கு வந்தது இது. அண்ட் இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர நியூ லேட்டஸ்ட் HTKல வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல் வந்து ஹெட்லைட்டில் வரும். பட் நான் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஆர்எல்லாம் லைட்டில் வர அந்த இதில் வரல HTKக்கு. பட் இப்போ வர்றது எல்லாமே எல்லாத்துலேயும் வருது. அண்டு இதுதான் இந்த செல்டாஸோட சைட் ப்ரொஃபைல். இது பேக் சைடு. ஸோ ரியர் வியூ சைடு இது. ரியர் வியூவில் அந்த வைப்பர்லாம் கூட வராது இந்த HTKல. HTK ப்ளஸில் போனீங்கன்னா அந்த உங்களுக்கு வருவது. ஸோ இப்போ பூட் வந்து பார்த்திங்கன்னா 433 பூட் ஸ்பேஸ் இந்த செல்டாஸ். ஃப்ரம் த பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் எண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 433 பூட் ஸ்பேஸ். அண்ட் இதோட நமக்கு வேறு என்ன ஆட் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி ஒன்று வரும். ஸோ அதெல்லாம் பேசிக். ஸோ பேசிக்கில் என்ன இருக்குமோ அது எல்லாமே இதிலே வந்துடும். ஆக்சசரிஸாக எனக்கு இந்த கிட் எல்லாமே கொடுத்தாங்க. லைக் அந்த 2 பில்லோ. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சசரிஸாக எனக்கு வந்துடுச்சு. பட் அதுக்கும் நான் பே தான் பண்ணேன். அண்ட் பின்னாடி டெயில் லேம்ப் வந்து ஹெட் லைட்டாக இருக்காது, நமக்கு கனெக்டிங் லைட்டாக இருக்காது. வாங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காந்து பார்க்கலாம். இதுதான் இந்த ஃப்ரண்ட் வியூ. இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ வாங்கி 1 இயர் ஆகுது. ஆக்சுவலாக நான் இன்னும் 5,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப ரேர் யூஸ் தான். எப்போயாவது ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போவேன். மற்றபடி லாங் ட்ரைவ்லாம் ஃபேமிலியோட போகும்போது மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன். மற்றபடி அவ்வளோதான். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே எனக்கு 11 to 12 கிட்ட வரும். ஹைவேன்னு பார்த்திங்கன்னா 17 to 18 அந்த ரேஞ்சில் நல்லாவே தான் வரும் எனக்கு. ஸோ டேஷ்போர்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹாட் பிளாஸ்டிக் நல்லா தான் இருக்கும். ஹாரன் இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் அதெல்லாம் எதுவுமே வராது. வேணும்னா நம்மளை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் 6 கியர் ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இது. சீட்டு நான் இன்னும் சீட் கவர்லாம் கூட எதுவுமே மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இனிமேல் தான் எல்லாமே மாற்றணும். அண்ட் இது இங்கே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டில் வரும். ஹேண்ட் ரெஸ்ட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நமக்கும். ஏசி வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஏசி தான். அண்டு மேலே நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். கூலர்ஸ் எதாவது வச்சுக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் நம்ம. இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர்ஸு இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த பொல்யூஷனோட சர்டிஃபிகேட்ஸ் தான் அது. ஸோ எனக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் நான் எடுக்க சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துருந்து. ஸோ அதனால் இங்கே அசோக் பில்லர் கிட்ட இருக்கிற அந்த ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு அஃபிலியேட்டடில் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ 200 rupees தான் அதுவும் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு டேக் திஸ் சர்டிஃபிகேஷன்ஸ். இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட் மீ டேக் தோஸ் வீடியோஸ் செப்பரேட்லி.
நான் ரொம்ப வீடியோ எடுக்க மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரிவ்யூவாக எடுக்கிறேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ட்ரை டு லேர்ன் வாட் அதர்ஸ் ஆர் டூயிங். நானும் அதே மாதிரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு மட்டும்தான் பவர் வின் 4 சைடுமே பவர் விண்டோ தான். பட் டிரைவர் சைடு மட்டும்தான் ஒன் டச் அப் அண்ட் டவுனு பவர் கிளாஸ். இப்போ ரியரில் போய் உட்காந்து பார்க்கலாம். ரியர் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எல்லாமே நல்லா பெருசாக ரொம்ப இதுவாக தான் இருக்கும். அது நான் கொஞ்சம் லீனாக தான் இருப்பேன். ஸோ அதனால் என்னோடய சைஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ரொம்ப லென்த்தியாக தான் இருந்தது, ரொம்ப ஸ்பேஸாக தான் இருந்தது. ஸோ என்னோடய ஃபேமிலிக்கு இந்த கார் சூட்டபுளாக இருந்ததுனால நான் இந்த காரை சூஸ் பண்ணேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம அடிக்கடி டூர் போகிற வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.